Peacemakers of Christo. நீ இன்று சோர்ந்து போய்விட்டாயா? நீ பெற்றதையெல்லாம் இழந்து போய் சோர்ந்து போய்விட்டாயா? ஜெபிப்போமா. மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் 13வது வசனத்துல, நீங்கள் மண்ணுலகிற்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பு உவர்பற்று போனால் எதை கொண்டு அதை உவர்ப்புள்ளதாக்க முடியும்? ஆண்டவர் கேட்கிறார். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். சுவாமி, நீர் ஆராதனைக்குரியவர், உன்னதர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஆண்டவரே, அப்பா, நீ சொன்ன ஒரு வார்த்தை, உப்பு உவர்ப்பா இருந்தாதான் அதற்கு மரியாதை. அது அந்த உவர்ப்பு தன்மையை இழந்து விட்டால் அவ்வளவுதான், வீதியில போட்டு எல்லாரும் மிதிப்பாங்க. ஆமா ஆண்டவரே, என் நேச பிதாவே, அப்பா, ராஜாவே, அந்நாளிலே நீர் அற்புதங்கள் செய்வதற்கு தேவை, ஆச்சரிய காரியங்கள் செய்வதற்கு தேவை, நோய்களை சுகமாக்க தேவை. ஆண்டவரே, எனக்கு படிப்பை கொடுக்க தேவை, எனக்கு அழகை கொடுக்க தேவை, திருமண தடைகளை நீக்க தேவை. ஆண்டவரே, குஷ்ட ரோகங்கள் தீர்வதற்கு தேவை, எய்ட்ஸ் வியாதிகள் போவதற்கு தேவை. ஆண்டவரே, ஆண்டவரே, ஒரு நாள் நீ எனக்கு வீடு கட்ட நீ தேவையாக இருந்தீர், எனக்கு வேலை கிடைக்க தேவையாக இருந்தீர், என்னுடைய கவலைகள் எல்லாம் நீக்குவதற்கு தேவையாக இருந்தீர். ஆண்டவரே, ஆமாப்பா, அந்நாளிலே அந்த தேவைகளை எல்லாம் நிறைவேற்றி கொண்ட பிள்ளைகள் உன்னை சிலுவையில் அறையும், சிலுவையில் அறையும் என்று கத்தினார்கள். ஆண்டவரே, அப்பா, தெய்வமே, அன்று நீர் இந்த உலகத்திற்கே உப்பு என்று ஒவ்வொரு மனிதனும் உணராமல் போய்விட்டான். சுவாமி, அதே போலதான் ஆண்டவரே இன்று என் வாழ்க்கையும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, நான் தாயாக உவர்பற்று போய்விட்டேன். சுவாமி, தந்தையாக உவர்பற்று போய்விட்டேன். ஆண்டவரே, ஆண்டவரே, இன்னைக்கு எனக்கு வேலை கிடைக்கல, என்னால சம்பாதிக்க முடியல, எனக்கு நோய் வந்துருச்சு, எனக்கு சுகர் பிபி எல்லாம் வந்துருச்சு, எனக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, எனக்கு வயசு ஆயிடுச்சு, என்னால ஒரு பிரயோஜனமும் இல்ல, என்னால வீட்டுக்கு என்னால உழைச்சு போட முடியலன்னு இன்னைக்கு என் மனைவி, என் கணவன், என் மகன், என் மகள் எல்லாரும் என்ன திட்டுறாங்க. சுவாமி, நான் உவர்ப்பு அற்றவனாக போய்விட்டேன். ஆண்டவரே, ஒரு நாள் என்ன சாமி சாமின்னு சொன்னவங்க, எங்க அப்பா நல்லவரு, எங்க அம்மா சூப்பரு சொன்ன பிள்ளைங்க இன்னைக்கு இந்த வீட்லயே இருக்காத, எங்கேயாவது போறியா, ஏதாவது செத்து போறியா என்று சொல்லுகிறார்கள். ஐயா, இன்னும் சாவு வல்லன்னு சொல்றாங்க. ஐயா, ஆண்டவரே, என்னை போடா வாடான்னு ஆண்டவரே கெட்ட வார்த்தையில திட்டுறாங்கப்பா. இயேசுவே, நான் இன்னைக்கு உவர்பற்று போய்விட்டேன். ஆண்டவரே, ஒரு நாள் நான் நல்லா சமைச்சேன், இன்னைக்கு என் சமையல் உவர்பற்றதாக போயிடுச்சு. ஆண்டவரே, ருசி இல்லைன்னு சொல்றாங்கப்பா. ஆண்டவரே, தெய்வமே, என் மனசெல்லாம் காயங்கள். ஆண்டவரே, யாரு என்னிடம் நன்றாக உறவாடினார்களோ, யாரோடு ஆண்டவரே நான் என்னுடைய நம்பிக்கையை, என்னுடைய அன்பை வச்சிருந்தனே, என் உயிரை வச்சிருந்தனோ, அவர்கள் என்று நான் வேணான்னு சொல்லிட்டாங்கப்பா, நான் வேணான்னு சொல்லிட்டாங்க, தூக்கி எறிஞ்சிட்டாங்கப்பா. இயேசுவே, இன்னைக்கு அனாதையா நிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, யாரும் இல்லாம நிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, பேசுவதற்கு கூட யாரும் இல்லப்பா, என்ன அரவணைக்க யாரும் இல்லப்பா, புரிஞ்சு கொள்ள யாரும் இல்லப்பா, சோறுவோட யாரும் இல்லப்பா, நான் சாப்பிட்டியான்னு கேட்க யாரும் இல்லப்பா. ஆண்டவரே, வீட்டுல எல்லாரும் இருக்கிறாங்க, அப்பா வந்து சாப்பிடு, அம்மா வந்து சாப்பிடுன்னு சொல்றதுக்கு ஒருத்தர் கூட இல்லப்பா. என் தெய்வமே, என் நேச பிதாவே, நான் வாழ்க்கையில தோற்று போய்விட்டேன். ஐயா, உவர்பற்று போயிட்டேயா. ஆண்டவரே, என்கிட்ட இருக்கிற பணம் வேணும், சொத்து வேணும், நகை வேணும், ஆனா நான் வேணாம்ப்பா. ஆண்டவரே, என்ன வச்சு பயன்படுத்திக்குவாங்க, ஆனா நான் வேணாம்ப்பா. இயேசுவே, ஒவ்வொரு நாளும் நான் ஏமாற்றப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் அடிக்கப்படுகிறேன், ஒவ்வொரு நாளும் நான் நொறுக்கப்படுகிறேன், என் கஷ்டங்கள் அதிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. சுவாமி, என் நேச பிதாவே, என்னை பாருமையா. எல்லாரும் வெறுக்கிறாங்களே அப்பா, என்னை அன்பு செய்வார் யாருமே இல்லையப்பா. நீர் கூட என்னை அன்பு செய்ய மாட்டியாப்பா. ஏசப்பா, நீர் என்ன அன்பு செய்ய மாட்டியா? ஆண்டவரே, நான் உன் பிள்ளை இல்லையாப்பா. ஆமா ஆண்டவரே,
நான் பாவம் செஞ்சு உம்மை விட்டு துரோகம் போனேன் ஆண்டவரே, உனக்கு துரோகம் செய்தேன்ப்பா, நான் காமத்துல மோகத்துல பணத்துல விழுந்தேன்ப்பா, இன்னைக்கு மனம் மாறிட்டேன் ஆண்டவரே, எனக்கு இந்த உலகம் நிம்மதி கொடுக்கல சுவாமி. ஆமா ஆண்டவரே, இந்த உலக மனிதர்கள் எனக்கு நிம்மதி கொடுக்கலப்பா. இயேசுவே, உன்னோட இருக்குது எனக்கு சந்தோஷமா இருக்குது ஆண்டவரே, உன்னில் இருப்பது எனக்கு ஆனந்தத்தை கொடுக்குது ஆண்டவரே. ஆண்டவரே, உலக கவலைகளை எல்லாம் மறந்துட்டு என் அப்பாட்ட உட்காரும் போது ஆண்டவரே என் மனசு பூரிப்பு அடைகிறதா ஆண்டவரே. ஆமாப்பா, உன்னோட இருக்கையில எனக்கு நிம்மதி சந்தோஷம் சமாதானம் ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, இருளடைந்த வாழ்க்கையில ஒளியாய் வந்தீரே அப்பா. இயேசுவே, என் மனதுக்குள்ள டிப்ரெஷன் ஆண்டவரே, ஐயோ என் வாழ்க்கையில மட்டும் ஏன் இப்படி நடக்குது இயேசுவே, நான் பலன் இல்லாமல் போயிட்டேனே ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையில மட்டும் ஏன் திரும்பி திரும்பி இப்படியே நடக்குது, திரும்பி திரும்பி தோல்வி வருது, திரும்பி திரும்பி நோய்கள் வருது, திரும்பி திரும்பி நான் அதே குழியில விழுதுறேன் என்று அப்பா ஒரு பெற்ற பிள்ளைகளாக மாறி போயிட்டோமே சுவாமி. இயேசுவே, எனக்கு பலனை கொடுக்கிறவர் நீர்தான் ஐயா. இயேசுவே, எனக்கு சக்தியை கொடுக்கிறவர் நீர்தான் ஐயா. உறங்கி கொண்டு இருக்கிறவனை, பயந்து போய் இருக்கிறவனை, பதட்டத்தில் இருக்கிறவனை, டிப்ரெஷனில் இருக்கிறவனை, பல ஆலோசனைகளில் கடக்கிறவனை நீர் தட்டி எழுப்புகிற ஆண்டவரே. இயேசுவே, இப்பிள்ளைகளோடு பேசும் ஐயா. அந்த கல்வாரி திரு சிலுவை நிமித்தம் இப்பிள்ளைகளை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் அபிஷேகிங்க ஆண்டவரே. இவர்கள் என்னாலும் உப்புதான் ஆண்டவரே. அப்பா, இது தாய் என்ற உன்னத உப்பு ஆண்டவரே, இது தந்தை என்ற பரிசுத்த உப்பு அப்பா ஆண்டவரே, இது மகன் மகள் என்ற உன்னத உப்பு ஆண்டவரே. இயேசுவே, இப்பிள்ளைகளை என்னாலும் அவர்களுடைய நிலைமையை தவறவிடாமல், அவர்களுடைய இடங்களை தவறவிடாமல், அவர்களுடைய அன்பை தவறவிடாமல் இவர்களை சுவாமி என்னாலும் உப்பாகவே வைக்க வேண்டும் என்று ஜெபித்து அருமையான பிள்ளைகளை நம்முடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென் ஆமென். பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கும் உன் குடும்பத்திற்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழிநடத்தி காத்தருள்வாராக. ஆமென் ஆமென் ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த தெய்வ பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கருத்துக்களையும் ஒரே ஒரு குருவானவர் எல்லா ஜெபங்களையும் சொல்லி உங்களுக்காக அர்ப்பணிக்கிறார். எஸ் அனோவா எல்லாமே ஆமென் அல்லேலூயா எல்லாத்தையும் ஒரே குருவானவர் இந்த மகளை ஆசீர்வதிங்க, இந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்கன்னு 2 மணி நேரம் உங்களுக்காக ஜெபிக்கிறார் என்றால் கடவுள் எவ்வளவு அருளையும் கிருபையையும் உங்கள் மீது ஊற்றுவார் என்பதை நீங்களே சிந்தித்து பாருங்கள். தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய கருத்துக்கள் பெரியதாக இருந்தால், பெரிய பிரச்சனையில மாட்டிட்டீங்க, பெரிய நோயில இருக்கிறீங்க, இல்ல பெரிய தோல்வியில இருக்கிறீங்க என்றால் நேர்த்தி திருப்பலியே நீங்கள் ஏறெடுங்கள். மேபி ஒரு பூசை, உங்களுடைய கருத்துக்களை பொறுத்து 1 பூசை, 3 பூசை, 5 பூசை, 7 பூசை, 9 பூசை, 12 பூசை, 33 பூசை, இல்ல 77 பூசை என்று நீங்கள் ஏறெடுக்கலாம். நிறைவேறும் பொழுது நீங்கள் கண்டிப்பாக அந்த நேர்த்தி கடனை நீங்கள் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். அப்ப இன்னும் தேவன் அதிக ஆசீர்வாதங்களை, குடும்பங்களை பலப்படுத்துவார் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, மற்றுமாக உங்கள் திருப்பலி கருத்துக்களை நீங்கள் அனுதினமும் அனுப்பலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு 100 ரூபாய். இங்க இறையிறக்கத்தின் நவநாள் திருப்பலியை அர்ப்பணிப்போம், இறையிறக்கத்தின் ஜெபமாலை அர்ப்பணிப்போம், நற்கருணை ஆராதனை அர்ப்பணிப்போம். நவநாள் அன்னைக்கு ஒரு நவநாள், அந்த நவநாளை உங்கள் குடும்பத்திற்காக அர்ப்பணிக்கிறோம். அப்ப எல்லா ஜெபங்களிலும் உங்களுடைய பெயரை நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிக்கிறோம். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் உங்களுடைய
திருப்பலி கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். தெய்வ பிள்ளைகளே, இந்த சேனல்ல நீங்க பாக்குறீங்க, இந்த ஜெபம் நல்லா இருக்குதுன்னு சொல்றீங்க, ஆனா அதோட நீங்க நின்றீங்க. இந்த யூடியூப் சேனல்ல இதோடைய லிங்க் மத்தியானம் 12 மணிக்கு, மத்தியானம் 3 மணிக்கு, சாயந்தரம் 7:30 மணிக்கு, ராத்திரி 9 மணிக்கு, ஒவ்வொரு டயத்திலையும் ஒவ்வொரு வல்லமையான ஜெபங்கள் வருகிறது. அதை உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வைங்க, உங்களுடைய ஸ்டேட்டஸ்ல வைங்க, உங்களுடைய Facebookல பகிருங்கள், உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட பகிருங்கள். தயவுசெய்து அவர்களையும் இந்த ஜெபத்துல, ஜெப வழிபாட்டுல கலந்து கொள்ளுங்கள் என்று அன்போடு கேட்டுக்கொள்ளுங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தெய்வ பிள்ளையில. அப்பதான் எங்க ஃபாதர் எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்து இவ்வளவு செலவு பண்ணி, கரண்ட் பில் இருக்குது, கேமரா பில் இருக்கு, கம்ப்யூட்டர் பில் இருக்குது, டெலிகாஸ்டிங் பில், இன்டர்நெட் பில் இருக்குது. இது எல்லாத்தையும் நீங்க எதுக்கு ஃபாதர் வேஸ்டா செலவு பண்றீங்க? கடவுள் காரியம் நின்று போயிடும் தெய்வ பிள்ளைகளே. மற்றமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுக்கு ஒரு உதவி செய்யுங்கள். உங்க குடும்பத்துல சின்ன சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், பேர பிள்ளைங்கள் இருக்கலாம், தெரிஞ்ச அண்ணன் தம்பி பிள்ளைங்களுடைய பிள்ளைகள் இருக்கலாம். இவர்கள் எல்லாம் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் இருக்கலாம். அவங்க இப்ப ட்ரௌசரு, சட்டை, ஸ்கர்ட்டு, சுடிதாரு, நல்ல நல்ல ட்ரெஸ் எல்லாம் இனிமே பயன்படுத்தாம அதை தூக்கி 100 ட்ரெஸ் வச்சிருப்பீங்க, அதை தூக்கி பரணியில போட்டு வச்சிருப்பீங்க, இல்ல பயன்படுத்தாம இருக்கும் மூளையில போட்டு வச்சிருப்பீங்க. அதெல்லாம் எங்களுக்கு அனுப்புங்க. எங்க பிள்ளைங்களுக்கு அது மிகவும் உதவியாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துள்ளோம். எங்க பிள்ளைங்க நல்ல சந்தோஷமா ஏத்துக்குவாங்க. உங்களால முடிஞ்சா ஏதாவது நோட்டு, பேனா, பென்சில், பேப்பர், இல்லைன்னா உங்க குடும்பம் நல்லா ஆசீர்வதிச்சிருக்கிறார் ஆண்டவர் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நாங்கள் உதவி செய்யற குடும்பங்கள் குடிசை குடும்பங்கள், நாங்க லைட் கிடையாது, கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, சரியான வாழ்வாதாரம் கிடையாது. அங்கு அவங்க வீட்டுல ஒரு சின்ன சோலார் லைட் நீங்க ஒரு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். ஒரு 3 வீட்டுல, ஒரு 5 வீட்டுல உங்க பேரால அந்த வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும்ட்டு நீங்களே வாங்கி எங்களுக்கு நீங்கள் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. நிச்சயமாக மிரக்கல் ஆயில் எத்தனையோ அதிசயங்களை, அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மிரக்கல் ஆயில் நோய்களை தீர்க்கும், எல்லா வலிகளை தீர்க்கும், ஆஸ்மாவை, டிபி, பிபி எல்லாத்தையும் அது நீக்கும். ஆனால் அதை பயன்படுத்துகிற கண்ணை தவிர்த்து எல்லா இடத்துலையும் நீங்க போட்டு நல்லா தேய்ங்க. ஒரு சொட்டு சுடுதண்ணியில போட்டு குடிங்க. பிபி, சுகர் இருக்கிறவங்க, அப்புறம் தலையில கட்டி இருந்துச்சுன்னா, இல்ல முடி கொட்டுதுன்னா, அது ஒரு 10 சொட்டு தேங்காய் எண்ணெயில போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. ஒரு 3 நாளைக்கு செய்யுங்க. முடி கொட்டுறது கம்மியாயிடும். நல்ல விடுதலையை நீங்கள் பெறுவீர்கள். நிச்சயமாக ரத்தத்தின் விடுதலை ஜெப புத்தகம் 120 வருடங்களுக்கு முன்பதாக நம்முடைய மூதாதையர்கள் அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு எழுதி அதுல வீட்டு முன்னாடி தொங்க விட்டுருப்பாங்க. எந்த சாத்தானும் எந்த அசுத்தாவிகளும் நம்முடைய குடும்பத்துக்குள்ளாய் வரக்கூடாது என்று. அதுல உள்ள கட்டு ஜெபங்கள் ஒரு மூதாதையரால் எனக்கு கொடுக்கப்பட்டது. அதை எல்லா வகையான நோய்களுக்கும், பிணிகளுக்கும், செய்வினைகளுக்கும், எல்லா தடங்கல்களுக்கும் இது கட்டு ஜெபம். இதுல எல்லாத்துக்கும் ஜெபங்கள் இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.